வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்திய விடுதலை இயக்கத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. சென்னை சுதேசி சங்கம் 1852. சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம். 1852. ஹார்லி லட்சுமி நரகச்செட்டி சீனிவாசப்பிள்ளை. இச்சங்கம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கொள்கைகளை விமர்சனம் செய்தது. 1884 ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் சென்னை மாகாண சபையுடன் இணைக்கப்பட்டது. சென்னை மகாஜன சபை 1884. தோற்றுவித்தோர் எஸ். ராமசாமி முதலியார், அனந்தாசாருலு, ரங்கையா நாயுடு. அலுவலகம் சென்னை அண்ணா சாலை, இந்து பத்திரிகை அலுவலகம். முதல் தலைவர் ரங்கையா நாயுடு. 1895 டிசம்பர். இந்திய அரசு பிரதிநிதி எல்ஜின் பிரபு இச்சபையின் வரவேற்புடைய ஏற்க மறுத்தார். சென்னையில் 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் சபை உறுப்பினர்கள் தாக்கப்படுதல். 3 பேர் கொண்ட டி.ஆர். ராமச்சந்திர ஐயர் தலைமையில் குழு. ஆங்கில அரசு காங்கிரசுக்கு தடை விதித்த போது சென்னை மகாஜன சபை பல்வேறு பொருட்காட்சியை நடத்தி, குறிப்பாக அனைத்து இந்திய காதி கைத்தறி கண்காட்சி மற்றும் சுதேசி பொருட்கள் கண்காட்சி மூலம் மக்கள் மனதில் தேசப்பற்றை வளர்த்தது. 1896 அக்டோபர் 24 நாள் மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார். இச்சபையில் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டார். 1934 வ.உ. சிதம்பரம் பிள்ளை, தென்னாட்டின் தேசபக்தன், தென்னாட்டு திலகர். பிறப்பு செப்டம்பர் 5, 1872. ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி. திருநெல்வேலியில் வழக்குரைஞர் பணி. சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் என்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை துவக்கினார். 1905 வங்கப் பிரிவினை இவரை அரசியல் ஈடுபடச் செய்தது. தூத்துக்குடி பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து பாலகங்காதர திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார். தமிழகத்தில் தீவிரவாதத்தை தீவிரமாக பரப்பியதால் இவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவரது வலதுகால் சங்கிலியால் சேர்க்கப்பட்டு மாடு போல் செக்கிழுத்தார். இவர் முறையீடு செய்ததால் இந்த தண்டனை பின்னர் குறைக்கப்பட்டது. நூல்கள் மெய்யறிவு பாரதி. சுப்பிரமணிய சிவா. பிறப்பு வத்தலகுண்டு. சிறையில் இருந்தபோது தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். ஆங்கில அரசு இவருக்காகவே தொழுநோயாளிகள் ரயிலில் பயணம் செய்ய கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தது. இறப்பு 1925 ஜூலை 3. பாரத ஆசிரமம். சுப்பிரமணிய பாரதியார். பிறப்பு 11/12/1882. எட்டயபுரம், திருநெல்வேலி. பணி மதுரை தமிழாசிரியர். சுதேசி மித்திரன் உதவி ஆசிரியர். இந்தியா ஆசிரியர். 1907 பாலபாரதம் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டார். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகர் மற்றும் அரவிந்த் கோஷுடன் சேர்ந்து சுயராஜ்யத்திற்காக ஆதரவாக செயல்பட்டார். 2008 ஆண்டு சென்னையில் சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். 2008
வ.உ.சி.க்கு ஆதரவாக சாட்சி வழங்கினார். 1909 பாரதியின் படைப்புகளுக்கு தடை. இறப்பு 11/9/1921. வாஞ்சிநாதன் 1911 ஜூன் 17ஆம் நாள் மணியாச்சி புகைவண்டி நிலையத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் ஆஷ் அவர்கள் சுட்டுக் கொன்று தாமும் தற்கொலை செய்து கொண்டார். ஆட்சியர் ஆஷின் கொலை சென்னை வரும் அரசர் 5ஆம் ஜார்ஜை கொலை செய்துவதற்காக ஒத்திகையே ஆகும். வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் பிறப்பு 1904 சென்னிமலை ஈரோடு. தேசிய கொடி தடைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு உயிர் துறந்தார். சாகும் தருவாயில் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி தேசப்பற்றை வெளிப்படுத்தினார். கொடிகாத்த குமரன். சிலை திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள பூங்கா. சத்தியமூர்த்தி காமராஜரின் அரசியல் குரு. பிறப்பு 1887 ஆகஸ்ட் 19 சென்னை திருமயம். 1930 ஆங்கில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர். 1939 சென்னை மேயர். 1939 பூண்டி நீர்த்தேக்கம் இவரால் ஆரம்பிக்கப்பட்டு காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. பூண்டி நீர்த்தேக்கம் சத்தியமூர்த்தி சாகர் என்று அழைக்கப்படுகிறது. இறப்பு 1943 மார்ச் 28 ராஜகோபாலாச்சாரி. பிறப்பு 1878 டிசம்பர் 10 தோரப்பள்ளி சேலத்தில் வழக்கறிஞர் பணி. 1906 ஐ.என்.சி. மாநாடு. 1907 ஐ.என்.சி. மாநாடு. 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகம் தலைமை. 1937 சென்னை மாகாண முதல்வா மதுவிலக்கு அமல்படுத்தினார். 1944 சிஆர் திட்டம் இந்திய கட்டாய பாடமாக்கினார். 1939 முதலமைச்சர் பதவி ராஜினாமா. 1952 மீண்டும் தமிழக முதல்வர். குலக்கல்வி திட்டம் அறிமுகம். 1954 முதல்வர் பதவி ராஜினாமா. சுதந்திர கட்சியை தோற்றுவித்தார். 1959 இளம் இந்தியா பத்திரிகையாளர் நடத்தினார். சக்கரவர்த்தி திருமகன், ராமாயணம், வியாசர் விருந்து, மகாபாரதம் இவர் எழுதிய உரைநடை நூல்களாகும். பாரத ரத்னா. 1955 அரசியல் சாணக்கியர் இந்தியாவின் மாக்கியவல்லி. காமராஜர் கர்ம வீரர். பிறப்பு 1903 ஜூலை 15 விருதுப்பட்டி விருதுநகர். 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். 1930 உப்பு சத்தியாகிரகம். ராஜாஜியுடன் சேர்ந்து கலந்து கொண்டார். அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1947 இந்திய விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தி வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். மதிய உணவு திட்டம், புதிய பள்ளிகளை திறந்து இலவச கல்வி அரசை உருவாக்கியவர். காமராஜர் திட்டம், கே திட்டம் கட்சி பணிக்காக பதவி ராஜினாமா. பெருந்தலைவர் கர்மவீரர் கல்விக்கண் திறந்தவர். இறப்பு 1975 அக்டோபர் 2.